Hello friends, welcome to Iroda Ammachi Samayal. This is நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நல்ல சூப்பரான நல்ல சாஃப்ட்டான ஹெல்தியான ஒரு இட்லி நம்ம எப்படி செய்யலாம்னு பாப்போம் வாங்க. நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே Facebook, Instagram, ஷேர் சாட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. 200 கிராம் அளவுக்கு உளுந்தம் பருப்பு போட்டுக்குவோம். வெந்தயம் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ பாருங்க 200 கிராம் அளவுக்கு சிகப்பு சோளம் எடுத்துர்க்கேன். உங்களுக்கு சிகப்பு சோளம் இருந்தாலும் பரவாயில்லை இல்லனா வெள்ளை சோளம் இருந்தாலும் பரவாயில்லை நீங்க எடுத்துக்கங்க. இது சாமரிசி. இதுவும் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதிலே கம்பு. இதுவும் 1 கப் அளவுக்கு 200 கிராம். பாருங்க இதுல 200 கிராம் அளவுக்கு கேழ்வரகு எடுத்துர்க்கேன். அதாவது ராகி. இதையும் நம்ம வந்து 200 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். 200 கிராம் அளவுக்கு புழுங்கரிசி போட்டுக்கங்க. கிராம் கணக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் 200 கிராம் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அதை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு நல்லா அரைச்சிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். பாருங்க இதை நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா கழுவிடுங்க. நல்லா பிசைஞ்சு கழுவுனீங்கன்னா இதில் இருக்க அழுக்கெல்லாம் வந்துடும். இந்த மாதிரி முதந்து வர்றதெல்லாம் உங்களுக்கு வந்து இது சொத்தையாக இருக்கும். அதனால கழுவி இதெல்லாம் கீழே ஊற்றிடலாம். பாருங்க இதை நல்லா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நல்லா பிசைஞ்சு கழுவும் போது நிறைய அழுக்கு இருந்தது இல்லைங்களா. இப்போ பாருங்க நல்லா கழுவிட்டோம். இப்போ இது நல்லா சுத்தமாயிடுச்சு. இதை நம்ம என்ன பண்ணணும் அரிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் கல்லெல்லாம் இருக்கும். இதில் ராகிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கல் இருக்கும். அதனால் ஒரு வாட்டி அரிச்சிட்டு எடுத்து வச்சுக்குவோம். இது வந்து உங்களுக்கு ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறணும். ஏன்னா இதில் வந்து சிறுதானியம் எல்லாம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் ஊறுறதுக்கு லேட் ஆகும். அதனால நல்லா ஒரு 7 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு இதை எப்படி அரைக்கலான்றதை நான் காட்டுறேன். பாருங்க இப்போ ஒரு 7 மணி நேரம் எல்லாமே நல்லா ஊற வச்சாச்சு. ஊற வச்சுட்டு நல்லா கழுவியாச்சு. இப்போ நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நீங்கள் மிக்சியில் அரைச்சாலும் அரைக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கிரைண்டர்லேயும் போட்டு அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி எல்லாமே மிக்சிலேயே உங்களுக்கு அரைச்சி காட்டுறேன். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு நம்ம மிக்சி ஜார்லேயே போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சாச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ அதை நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா இந்த பக்குவத்துக்கு இருந்ததுனா தான் நாளைக்கு வந்து உங்களுக்கு புளிக்கும் போது உங்களுக்கு இட்லி வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றி கரைச்சிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக இது வந்து ஒரு 8 மணி நேரமாவது நல்லா புளிக்கணும். புளிச்சாதான் நல்லா இருக்கும். சாஃப்டாக இட்லி ரொம்ப நல்லா வரும். இப்போ நல்லா கரைச்சாச்சு. ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். பாருங்க மாவு வந்து நல்லா புளிச்சிருச்சான்னு பார்க்கலாம். பாருங்க மாவு நல்லா புளிச்சு நல்லா வந்துருச்சு. இப்போ அதில் வந்து நமக்கு சிகப்பு சோளம் கேழ்வரகு இதெல்லாம் போட்டதுனால உங்களுக்கு கலர் வந்து இந்த மாதிரி இருக்கு. நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். பாருங்க மாவு வந்து இட்லி ஊத்துற பக்குவத்துக்கு இருக்கு. இந்த அளவுக்கு இருந்தாலே கரெக்டா இருக்கும். இப்போ நம்ம எப்படி வந்து இட்லி ஊத்தலான்றதை பார்ப்போம். இட்லி துணியில ஊத்துறவங்களா இருந்தா ஃபர்ஸ்ட் இட்லி பானையில தண்ணியை கொதிக்க வச்சு இந்த துணியை அதுக்குள்ள போட்டுருங்க. போட்டுட்டு நீங்க இட்லி ஊத்துனீங்கன்னா இதுல கிருமி ஏதாவது இருந்தாலும் செத்துரும். அதுக்காக இந்த மாதிரி ஊத்திக்கலாம். மாவு கரெக்டா பதமா நம்ம வந்து கரைச்சி வச்சிருக்கோம். இப்போ இந்த இட்லியை எடுத்து ஊத்திக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இட்லி தட்டை இதுக்குள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சா 12 நிமிஷம் வைங்க. இட்லி நல்லா சாஃப்டாக வந்துடும். வெந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்க இட்லி நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இட்லி வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இட்லி எடுத்துடலாம். பாருங்க நல்ல
நல்ல சாஃப்டான இட்லி சூப்பராக வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேர்க்கடலை சட்னி அரைச்சிக்கலாம். இதுக்கு ஒரு நல்ல ஒரு தக்காளி சட்னியை செஞ்சு வச்சுட்டு சாப்பிட்டோம்னா ஜம்முன்னு சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஒரு இட்லி எடுத்து நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா மெத்துன்னு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்ல பஞ்சு மாதிரி ஜம்முன்னு சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நல்ல ஒரு சிறுதானியத்தெல்லாம் வச்சுட்டு நல்ல ஒரு ஹெல்த்தியான இட்லி நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.